நீட் 2024 எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் 4 மாதங்கள் இருக்கு. இந்த 4 மாசம் மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணா ஒரு மாணவரால நீட்ல நல்ல மார்க் வாங்க முடியுமா? அப்படி நல்ல மார்க் வாங்குறதுனால அரசு மருத்துவக் கல்லூரியில சேர முடியுமா? அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த கேள்வி எழுவதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் தங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையினுடைய லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்குமோ அப்படிங்கிறது தான் அதுக்குரிய காரணமா இருக்கும். பிகாஸ் நீங்க இந்த 4 மாசத்தை மட்டும் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களால உங்களுடைய மார்க் இப்ப நீங்க அட் ப்ரெசன்ட் நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய மார்க் டெஸ்ட்லயோ அல்லது ஏதோ ஒரு டெஸ்ட்லயோ நீங்க வாங்கக்கூடிய மார்க்கை விட நல்ல மார்க்கை நீட் எக்ஸாமினேஷன்ல உங்களால வாங்க முடியும். இதுக்கு எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம நிறைய மாணவர்களை பார்த்துருக்கிறோம். கடந்த சில வருடங்களாகவே நம்ம நீட் எழுதக்கூடிய நிறைய மாணவர்களை பார்க்கிறோம், அவருடைய பெற்றோர்களை பார்க்கிறோம், பல்வேறு குடும்ப சூழ்நிலைகளை உள்ளடக்கக்கூடிய மாணவர்களையும் பார்த்துட்டு இருக்கிறோம். பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு நீட்ல சாதிச்சு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஃபுல் டைமா வேற ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து சைட்ல எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் நீட்டுக்கு படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட நீட்ல கிளியர் பண்ணி லாஸ்ட் இயர் அரசு மருத்துவக் கல்லூரிகளையும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளையும் சேர்ந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களையும் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ எல்லாராலையும் முடியுது, ஏன் அவங்களால முடியும் போது உங்களால ஏன் முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். அப்போ நீட் எக்ஸாமினேஷன் நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான். இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு நீட் 2024 எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் ஊட்டியில் இருக்காரு. அவரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். எந்த மாணவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2 வருஷம் ஆல்ரெடி எழுதியிருக்காரு, பட் அவருக்கு கிடைக்கல, அவர் எதிர்பார்த்த மார்க் அவருக்கு கிடைக்கல. பிகாஸ் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் சேர அளவுக்கு மார்க் கிடைச்சிருந்தாலும் கூட அரசு மருத்துவக் கல்லூரியில் தான் நான் சேரணும், ஏன்னா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையின் அடிப்படையில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தான் சேர முடியும் அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் ரிப்பீட் பண்றாரு. ஸோ இந்த மாணவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு நாள் அவர் நைட்ல வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு ஒரு கனவு வருது. இந்த ட்ரீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரு தன்னுடைய வீட்டை விட்டு இது வரைக்கும் வெளியே போனதில்லை, ஏன்னா வீட்டை சுற்றி பெரிய காடு. ஸோ அந்த காட்டுக்குள்ள அவங்க பேரண்ட்ஸுடைய பெர்மிஷன் இல்லாமல் இது வரைக்கும் அவர் உள்ள போனது கிடையாது. ஆனா அந்த கனவுல இவர் அந்த காட்டுக்குள்ள போற மாதிரியே ஒரு கனவு பாக்குறாரு. அந்த கனவுல அந்த பையன் அந்த காட்டுக்குள்ள நடந்து போறான். போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கு. ஆனா வித்தியாசமான ஒரு மரத்தையும் பாக்குறான். அந்த வித்தியாசமான மரத்தை பார்க்கும்போது, இது என்ன இந்த மரம் ரொம்ப அழகா இருக்கு, வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி மேல இருந்து கீழே வரைக்கும் பார்க்கும்போது, கீழே பாத்தீங்கன்னா கோல்டு கலர்ல ரொம்ப தங்க மாதிரி பளபளன்னு மின்னக்கூடிய ஒரு விஷயத்த பாக்குறான். அதை கையில் எடுத்து பார்த்தா உண்மையாவே தங்க மாதிரி தான் இருக்குது. இதை எப்படியா வீட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நடக்க ஆரம்பிக்கும் போது தூக்கம் கெட்டு போய் கனவு கலைஞ்சிடுது. அப்போ காலையில 6 மணி. ஸோ அதிகாலையில கண்ட கனவெல்லாம் பழிக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இவருக்கும் அந்த கனவு எப்படி பழிக்கும் அப்படிங்கிறத எப்படியாவது அந்த காட்டுக்குள்ள போய் பார்க்கணும், நான் உண்மையாவே தங்கத்தை பார்த்துருவேனா அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அப்போ ஒரு நாள் என்ன பண்றாரு, ரொம்ப தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு கரேஜ் எல்லாம் இது பண்ணிட்டு ரொம்ப தைரியமா என்ன பண்றாருன்னு சொன்னா, வீட்டை விட்டு வெளியே போய் அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு முயற்சி எடுத்து உள்ள போனாராம். உள்ள போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நடந்து போறாரு. பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கு. இவர் கனவுல பார்த்த அதே மரத்தை அந்த நிஜத்துலயும் அவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா கண்டுபிடிச்சிடாரு. அப்போ அந்த மரத்தை பார்த்து இந்த பையனுக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். கனவுல பார்த்த அதே மரத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறார். ஆனா அந்த மரத்துக்கு கீழே தங்கம் இருக்குதான்னு சொல்லி தேடி பார்த்தா அங்க ஒரு 2 கால் உடஞ்சு போன ஒரு நரி தான் படுத்துட்டு இருந்துச்சா. நரியை பார்த்தது இந்த பையனுக்கு பயம். நரி எங்க நம்மள கடிச்சு வச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு பயம் வந்துருச்சு. ஆனா என்ன பண்றான் அப்படின்னா, அந்த நரியை உற்று பார்க்கும்போது அந்த நரிக்கு 2 கால் உடஞ்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறான். ஸோ நரிக்கு கால் உடஞ்சிருக்கு, அதனால கண்டிப்பா இந்த நரி நம்மள எதுவும் அட்டாக் பண்ணாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு பக்கத்துல சுத்தி முத்தி பார்க்கறான். பார்த்தா அந்த இடத்துல நிறைய எலும்பு துண்டுகள் தான் இருக்கு. இப்போ இந்த எலும்பு துண்டுகள், நரிக்கு கால் உடஞ்சிருக்கு, அப்புறம் எப்படி எலும்பு துண்டெல்லாம் இதை சுத்தி இருக்குது, இது எப்படி சாப்பிடுறது, எப்படி வேட்டையாடி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. அப்போ இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்து மேலே ஏறி உட்காடுறான். உட்கார்ந்துருக்கும் போது பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து ஒரு சிங்கம் என்ன பண்ணுதுன்னா நடந்து வந்துச்சான். இந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, அதை சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய, அதை வேட்டையாடி சாப்பிட்டு மிச்சமா இருக்கக்கூடிய ஒரு உணவை எடுத்துட்டு வந்து இந்த நரி கிட்ட போட்டுட்டு அது போயிடுச்சான். அப்போ இந்த நரி என்ன பண்ணுச்சான், அந்த சிங்கம் போட்டு போன வேஸ்டா போட்டு போன அந்த விஷயத்தை எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்துச்சான். இந்த விஷயத்தை பார்த்தோன்னா அந்த பையனுக்குள்ள ஒரு தாட் அப்படிங்கிறது வந்துச்சு. நம்ம எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறோம், நம்ம டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறோம், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தான் சேர்ந்து படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். பட் இந்த விஷயத்துக்கும் இந்த கனவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம தங்கத்தை தானே தேடி வந்தோம், ஆனால் இங்கே வந்து ஒரு நரியும் எலும்பு துண்டியும் தானே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை உட்காந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறான். அப்போ திடீர்னு அவனுக்குள்ள ஒரு தாட் வருது, ஓகே நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டா போதும், கடவுள்கிட்ட நம்ம எதை வேண்டிக்கிறோமோ அதை கடவுள் வந்து நம்ம கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து அவன் படிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு ஒரே ப்ரேயர், நான் எனக்கு வந்து எம்பிபிஎஸ் பிஎஸ் சீட்டு வேணும், எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வேணும், அவர் 2-3 காலேஜ் பேர்லாம் எழுதி வச்சு இந்த காலேஜில் எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டே இருக்கிறான். ஆனால் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவன் எழுதுகிற மார்க் டெஸ்ட் எல்லாம் மார்க் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வாங்கின மார்க்கை விட ரொம்ப கம்மியாக மார்க் வாங்க ஆரம்பிச்சிடறான். மார்க்கெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்ன உடனே ரொம்ப சோர்ந்து போய் ஒரு நாள் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, பயங்கர கடுப்பாகி படிக்கவே வேண்டாம்னு சொல்லி புக்கை மூடி வச்சுட்டு படுத்து தூங்கிட்டான். தூங்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் ஒரு கனவு வருது. அந்த கனவுல கடவுளே இவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாராம்.
கடவுள் வந்து நின்னோடனே இந்த பையன் வந்து கேட்குறானா, கடவுளே நான் எனக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட் வேணும்னு கேட்குறேன், ஆனால் எக்ஸாம் வேறு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு இருக்கு, இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நான் வாங்குற மார்க்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு, எனக்கு எப்படி எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது கடவுள் சொன்னாராம், கால் உடஞ்சு போன நரி மாதிரி நீ இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படலை, நீ எப்படி இருக்கணும்னா அந்த நரிக்கு உதவி செஞ்ச சிங்கத்தை மாதிரி நீ இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் அந்த கனவை காமிச்சேன். நீ டாக்டர் ஆகும்போது நிறைய மக்களுக்கு நீ உதவி செய்ய முடியும், அந்த விஷயத்த ஹைலைட் பண்றதுக்காக தான் உனக்கு நான் அந்த கனவை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொன்னாராம். இப்போ சொன்ன உடனே அந்த பையனுக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சான். ஓகே, அப்போ நம்ம சும்மா இருக்கக்கூடாது, சிங்கம் எப்படி வேட்டையாடி சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற விஷயத்த அந்த நரிக்கு கொண்டு வந்து கொடுத்துச்சோ, அதே மாதிரி நானும் ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன், எனக்கு தேவையானதை வேட்டையாடி நான் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிட்டர்மினேஷனோட தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சானா. இது ஒரு ஸ்டோரி தான், ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான். ஊட்டியில் இந்த மாதிரி பையன்லாம் இல்லை, ஆனால் ஊட்டியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஊட்டியில் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த கதையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி. நீட் எக்ஸாமினேஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் மார்க் வாங்கணும் அப்படின்னா சும்மா உட்காந்துக்கிட்டு ப்ரேயர் பண்ணாலோ அல்லது சும்மா உட்காந்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தாலோ சும்மா உட்காந்துக்கிட்டு சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தாலும் மட்டும் நமக்கு கிடைக்காது. அதுக்கு தேவையான ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத பண்ணணும். சிங்கம் சும்மா இருந்துச்சுன்னா சாப்பாடு கிடைக்காது. இந்த சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா வேட்டையாடும். இப்போ அந்த வேட்டையாட போகிறதுக்கு முன்னாடி சில பிளான் அப்படிங்கிறத சிங்கங்கள் அந்த கூட்டம் அப்படிங்கிறது பண்ணும். தனியாக இருக்கிற ஒரு மிருகத்தை பிடிக்கும், நிறைய விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீட்டை கிராக் பண்ணுறதுக்கும் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதே மாதிரி ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸில் என்னென்ன சாப்டர்ஸ் படிக்கும், கெமிஸ்ட்ரியில் என்னென்ன சாப்டர்ஸ் படிக்கும், பயாலஜியில் என்னென்ன சாப்டர்ஸ் படிக்க போகிறேன், இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே ப்ரீ பிளான் பண்ணி அதை தகுந்த மாதிரியான அந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீட் 2024 உங்களால் நல்ல மார்க் வாங்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான். இந்த மோட்டிவேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீட் 2024 இன்னும் 4 மாதம் இருக்குது. இந்த 4 மாதத்தில் கட்டாயம் உங்களால் நல்ல மார்க் வாங்க முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.